அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன். இந்த வீடியோவில் எந்த ஒரு தலைப்பு பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தயவு பண்ணி முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டும் போயிடாதீங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி காஷ்மீரில் பெஹல்கம் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்து 26 பேர் இந்தியர்கள், ஹிந்து சொந்தங்கள் இறந்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தீவிரவாதனுடைய நோக்கம் அந்த இடத்துல சுற்றுலா தலத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களில் இந்துக்கள் எத்தனை பேர் என்பதை பார்த்து அந்த இந்துக்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் அவங்கக்கிட்ட போய் நீ ஹிந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு கோழைத்தனமான செயல். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்மகன் இப்படி ஒரு செயலில் ஈடுபட மாட்டான். சிறந்த ஆண்மகனுடைய அடையாளத்தை இழந்து அந்த தீவிரவாத அமைப்பு செயல்பட்டது. இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. நம்முடைய தேசத்தினுடைய அனைத்து தலைவர்களும் அந்த நிகழ்வுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மற்றும் பல இந்திய நாட்டிற்கு துணையாக பல நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த தீவிரவாதிகள் அந்த இடத்தை ஏன் மையமாக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, அந்த பெஹல்கம் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிற்கு எந்த ஒரு வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. வாகனங்களால் அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இடத்துக்கு பயணிக்கணும் அப்படின்னா ஒன்று நடந்து போகணும், இல்லைன்னா குதிரை மேலே சவாரி பண்ணிக்கிட்டு போகணும். அதுவும் இல்லாமல் அந்த இடம் முழுவதும் வனாந்திரம், காடுகள், மரங்கள், தண்ணி, செடிகள், புல்வெளிகள் அப்படின்னு பசுமை நிறைந்த இடமா அந்த சுற்றுலாத்தலம் இருக்குது. அந்த இடத்த அவ்வளவு எளிதாக அங்கே இருக்கக்கூடிய நபர்களை கண்காணிக்க முடியாதுன்றதுனால அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த 26 வீரர்களில் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். திருமணமான சில நாட்களிலேயே இறந்தவர்களும் இருக்கிறார்கள். பல வருடங்கள் குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்களும் இறந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நிறைய இந்திய சொந்தங்கள் அந்த இடத்துல இறந்து அவர்களுடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு கதறல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடனே தகவல் தெரிந்த அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் விரைந்து வந்து சில பேர்களை மீட்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த வீடியோவும் பார்க்கப்படுது. தோல் மேலே சுமந்துக்கிட்டு போய் காப்பாற்றின நபரையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த தீவிரவாத அமைப்பு என்பது லஷ்கரி தொய்பா என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானை புகலிடமாக கொண்ட அந்த அமைப்பினுடைய நிழல் அமைப்பாக TRF என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பயங்கரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தீவிரவாத நிகழ்வு நடந்த உடனே பாகிஸ்தானுடைய ஒரு அறிவிப்பு வெளியிடுது, இந்த தீவிரவாத பயங்கர தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அது நடந்த சில மணி நேரங்களுக்கு கழித்து ஒரு பாகிஸ்தான் பயங்கர அமைப்பு TRF என்று சொல்லக்கூடிய நிழல் அமைப்பு இதற்கு பொறுப்பேற்குது. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்பாவி மக்கள் மீது நடத்திவிட்டு பகிரங்கமாக அதுக்கு பொறுப்பேற்கக்கூடிய அளவிற்கு ஒரு தீவிரவாதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நமது இந்திய அரசு வேரோடு களையும் என்ற ஒரு நம்பிக்கையும் உத்தரவாதத்தையும் இந்தியா தந்திருக்கிறது. தீவிரவாதத்தை எந்த நேரத்திலும் நம்முடைய இந்திய நாடு சகித்து கொண்டு இருக்காது என்பதை அனைவரும் அறிந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு உடனடியாக அங்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினரும் இராணுவ பிரிவினரும் அந்த இடத்தை முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைவரையும் மீட்டு பத்திரப்படுத்தி உடனடியாக அந்த இடத்தில் அந்த தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கிருந்த TRF என்று சொல்லக்கூடிய அந்த நிழல் அமைப்பினை சேர்ந்தவர்களில் 2 சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும், இதனை அடுத்து காஷ்மீர் முழுவதும் இராணுவத்தினுடையும் துணை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உடனடியாக பாரத பிரதமர் அரசு பயணமாக பாரத பிரதமர் சென்ற அந்த நிகழ்வு நிறுத்தப்பட்டு உடனடியாக இந்தியா திரும்பி உள்துறை அமைச்சர், இராணுவ பாதுகாப்பு அமைச்சருடன் ஆலோசனை செய்து சில முடிவுகளை உறுதியாக எடுத்திருக்கிறார். வாகா எல்லை பகுதியை முழுமையாக மூட உத்தரவிட்டு மூடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த சுற்றுலாக்கள்
மற்றும் தொழில் வேலைக்காக வந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்குள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற உத்தரவையும் விடுத்திருக்கிறார். அதே போல் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய நபர்களுக்கு விசாவானது நிறுத்தப்பட்டிருக்கிறது, முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. அதனை அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய தூதரகத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து பாதுகாப்பு வசதிகளையும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தூதரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளையுமே விரைவாக அந்த இடத்திலிருந்து தங்கள் நாட்டிற்கு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக சில முடிவுகளை பகிரங்கமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான நமது இந்திய எல்லைக்கும் பாகிஸ்தான் எல்லைக்கும் நடுவில் பயணிக்கக்கூடிய சிந்து நதி ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த தண்ணீரானது தற்பொழுது அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறது இந்திய அரசு. இதனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு அடியாக இந்த நிகழ்வு இருக்கும் அப்படின்னு முழுமையாக நம்பப்படுது. அதே போல் நம்முடைய பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஈடுபட்ட தீவிரவாத அமைப்பிற்கு தக்க பதிலடியும் தக்க பிரதிபலியை நிச்சயமாக இந்தியா வழங்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கர்ஜனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய இராணுவ அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்தியாவை காப்பதற்காக அனைத்து நம்முடைய இந்தியாவிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இராணுவத்துறையினர், காவல்துறையினர், பாதுகாப்புத்துறையினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்காகவும் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். உங்கள் உயிரும் எங்களுடைய இந்திய உறவுகளே, உங்கள் உயிரும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அங்கு இறந்த 26 என் இந்திய சொந்தங்களுக்கும் அவருடைய ஆன்மா இறைவனிடம் சாந்தி அடைய வேண்டும் என்றும் என்னுடைய இதயம் கலந்த கண்ணீருடன் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனம் கனிந்த கண்ணீருடன் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று பாதிப்பிற்குள்ளாகிய 30க்கும் மேற்பட்ட மருத்துவமனையில் இருப்பவர்கள் விரைவாக வீடு திரும்ப இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஒரு இந்திய பிரஜையாக அந்த தீவிரவாத அமைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். ஒரு சிறந்த இந்திய குடிமகன் என்கின்ற ஒரு கர்வத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தீவிரவாதம் என்கின்ற ஒரு அமைப்பை எங்களுடைய இந்திய அரசு நிச்சயம் வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தைரியமாக இருங்கள். இனி இந்த ஒரு நிகழ்வுகள் நடக்காது என்பதை என்னால் நம்ப முடிகிறது. 2016 இதே போன்ற பயங்கரவாத தாக்குதலுக்காக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது. 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஏர் ஸ்ட்ரைக் நடக்கப்பட்டது. இப்பொழுது பெஹல்கம் தாக்குதல். நிச்சயம் பதிலடி இந்தியா கொடுக்கும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.